தலைவர்களே, நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்க இந்த மின்வெட்டு பிரச்சனையால தமிழ்நாட்டை இருட்டாக்கி முதலீடுகளை கோட்டை விட்டுறாதீங்கன்னா உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் 2 நாட்கள் பொறுமையா இருங்க, 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும் போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்ல நாங்க எல்லாம் பொறுமையா இருக்கணும்னு அதை சிம்பாலிக்கா சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக இருக்கு. குடும்பங்கள்லாம் குழந்தைங்க கூப்பிட்டு வந்து சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் அம்பத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்க எங்களுடைய முன்னாள் அமைச்சர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சிறப்பு பேச்சாளராக போயிருந்தார். அவர் பேச ஆரம்பிச்சோடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் வரைக்கும் காத்திருந்து நான் என்ன பண்ணிட்டோம், பொதுக்கூட்டத்தை அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டமா மாத்தி, கரண்டே வரல, ஆர்ப்பாட்டமா நடத்தி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல, திருவண்ணாமலையில கிரிவல பாதையில மக்கள் போறப்போ தினசரி பவர் கட் பண்றாங்க. அவங்களுடைய பாதுகாப்பை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா ஆக்கி வச்சிருக்கு இந்த அரசு. இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சணி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். என்னத்தையும் எழுதியிருக்கிறாரு, கேரியரின் உச்சத்தில் ஆரம்பித்து டிஃபன் கேரியர்ல போய் நின்று இன்னைக்கு ஃபியூஸ் கேரியர்ல முடிந்திருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு திரு ஆதவன் தீட்சணி எழுத்தாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் சேர்ந்தவர் பதிவு போட்டிருக்கிறார். பவர் கட்டுக்கு இவங்க சொல்ற காரணங்கள் எதையுமே மக்கள் ஏத்துக்கலன்னு தெரிஞ்சதும் இவங்களோட வழக்கமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா அது ஆயுதம்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது. இப்ப பவர் கட்டுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பழி போடுறதுல காட்டுற வேகத்தை பவரை மீண்டும் கொண்டு வரதுல காட்டினா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். எங்க ஆட்சியில ஏற்படாத மின்வெட்டு இந்த ஆட்சியில தொடர்ந்து இவ்வளவு அதிகமாக ஏற்பட என்ன காரணம்?